நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலங்கள் எவ்வளவு வேகமா ஓடிருச்சு. நேத்து வரைக்கும் இவங்கள சின்ன பிள்ளைங்களாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலம் போற போக்குல கல்யாண வயசும் வந்துருச்சு. ஜீவிதாவ பிரிய வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நான் பிறந்த இந்த வீடு, என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு பிரியறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் மரத்தை விட்டு பிரியறதா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அக்கா, உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க, இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? இவளை பார்க்கும்போது அந்த கவலை எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இப்ப என்ன பிரச்சனை? ஒண்ணுல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாளே இல்ல. பாத்தியா, என் வேண்டுதல் பழிச்சிருச்சு. இங்க பாருங்க பாட்டி, நீங்க எல்லா மருந்தும் டயத்துக்கு போட்டுக்கங்கன்னு, வாக்கிங் பண்றத மறந்துடாதீங்கன்னு, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அவ இருக்கால, அதான் உன் தங்கச்சி. அவளாலதான் எல்லா பிரச்சனையுமே. இப்ப நீயும் போயிட்டா என்ன யார் பாத்துக்குவா? டேய் டப்பா, நில்ல. அக்கா எங்க? ஜீவிதா அக்காவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி ரூம்ல தான் பார்த்தேன். புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உடம்ப பாத்துக்க மாட்டேன். அப்பதான் அவங்க என்ன பத்தி டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் நீங்க என்ன டெய்லி போன் பண்ணி திட்டுவீங்க. என்கிட்ட திட்டு வாங்காம இருக்க முடியல பாட்டி. உங்களோட திட்டு எனக்கு ஆசீர்வாதம் மாதிரி பாட்டி. அத நான் என்னைக்குமே தப்பா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, நானும் மாலத்தியும் முதல் தடவை அந்த வீட்டுக்கு வந்தப்ப. இனிமே நீங்க ரெண்டு பேரும் என்னோட பொறுப்பு. இந்த வீட்டுல இருக்கணும்னா சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இது ரிஷிகேஷ், உங்க டெல்லி இல்ல. புரிஞ்சுதா? போங்க, உள்ள போங்க. முதல்லலாம் உங்களை பார்த்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன் பாட்டி. ஒரு நாள் நான் மாடியில இருந்து கீழே விழுந்து எனக்கு ஜுரம் வந்துருச்சு. அதுக்கு நீங்க ராத்திரி முழுக்க என் கூடவே இருந்தீங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நீங்க என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு. அன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஜீவிதா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அக்கா கொஞ்சம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாலதி, இப்ப எனக்கு டைம் இல்ல, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அக்கா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் என்ன அவாய்ட் பண்றா? நான் எப்ப ஷேவ் பண்ண உட்கார்ந்தாலும் நீயும் மாலத்தையும் ஓடி வந்து ஏன் மூஞ்சில இருக்கிற நுரையெல்லாம் எடுத்து உங்க மூஞ்சில தடவிக்குவீங்க. என்ன பண்றீங்க நீங்க? சித்தப்பா பாத்தீங்களா, நான் தாத்தாவாயிட்டேன். அப்புறம் நானு கிறிஸ்மஸ் தாத்தா ஆயிட்டேன். அந்த குறும்பெல்லாம் என்னைக்கு மறக்க முடியாதுமா. அக்கா, 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 மாமா கால் பண்றாரு. பரவாயில்ல, நானே பேசுறேன். ஹலோ மாமா,
மாமா பாத்தீங்களா, உங்க வருங்கால பொண்டாட்டி அவ தங்கச்சியவே அவாய்ட் பண்றா. வீட்ல எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிட்டு போறா, ஆனா என்கிட்ட மட்டும் பேசாம போறா. என்னது அப்படியா? நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாத. உங்க அக்காவை நான் நறுக்கு 4 வார்த்தை கேக்குறேன். ஆமா, அவளை சும்மா விடாதீங்க. நல்லா புத்தி சொல்லுங்க. சரிம்மா. ஓகே, பாய். பாய். ஜீவிதா, என்னம்மா விஷயம்? சித்தி, அது என்னன்னா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க பேசிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சித்தி, உங்களுக்கு தெரியுமா, சண்டிகர்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி அங்க வந்தீங்கன்னா உங்களோட இடுப்பு வலியை அங்க காமிக்கலாம். அவங்க சரி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் என் வலி என்னை விட்டு போகாது. ஏன்னா எங்களை விட்டு நீ போறியே. சித்தி, தாமு எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியல. ஜீவிதாக்கா என்கிட்ட வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன். தாமு, தாமு, நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் தெரியுமா? இங்க பாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. என்னாச்சு தாமு? ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், அவ்வளவுதான். நான் பாத்துட்டு தான் இருக்கேன், நீங்க காலையில இருந்து எல்லார்கிட்டயும் போய் பாய் சொல்லிட்டு வரீங்க. என்கிட்ட நீங்க வந்து பாய் சொல்லிட்டீங்கன்னா அது என்னால தாங்க முடியாது. தாமு, நான் போகணுமே. நீ பாய் சொல்லிதானே ஆகணும். அக்கா ப்ளீஸ் போவாதீங்க. என்னைக்கு வரைக்கும் நான் மாலதி தான் எப்படி இருக்க போறேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் தாமு. தாமு, நீ மாலத்திய நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? மாலத்திய மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும். நீ தம்பி இல்ல? தம்பியாவ பாக்குறீங்க? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டாலும் அதுல எனக்கு பொண்ணு விஷயம் தானே கொடுக்குறீங்க. என்னங்க, உங்களுக்கு சூடா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். டீ ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் எனக்கு உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் இன்னைக்கு மாலதி கிட்ட போய் இனிமே நீ தாமுவ எப்பவுமே நீ ஒரு பையனை பாருன்னு நான் சொல்றேன். கவலைப்படாத, சரியா? புரியுதல்ல? அக்கா, உங்க ஞாபகம் தான் என்ன பண்றது? நீ இப்படி அழுதுகிட்டு எனக்கு பாய் சொல்ல போறியா? இங்க பாரு, உனக்கு எப்ப என் ஞாபகம் வந்தாலும் நீ தாராளமா சண்டிகருக்கு வரலாம். உனக்காக இந்த அக்கா எப்பவுமே காத்துட்டு இருப்பா. நான் சொல்றது உனக்கு புரியுதல்ல? சரிக்கா, இனிமே நான் அழவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சொல்ல மறந்துட்டேன், மாலதி அக்கா உங்களை தேடிட்டு இருந்தா. எனக்கு தெரியும். அழுமூஞ்சி, நீ அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப அம்மா அப்பா கிட்ட பாய் சொல்றதுக்கு வந்திருக்கியா?
நீங்க 2 பேரும் ரொம்ப லக்கி. அக்கா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டா. டெய்லர்காரனுக்கு சொல்லிட்டா, பால்காரனுக்கு சொல்லிட்டா, கண்ணன் சாருக்கும் சொல்லிட்டா. ரிஷிகேஷ்ல ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டா. ஆனா இந்த உலகத்துல இவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற இவ கூட பிறந்த என்கிட்ட மட்டும் பாய் சொல்லணும் தோணல. நான் என்ன தப்பு பண்ண? மாலதி, என்னால எதுக்கு உன்கிட்ட பாய் சொல்ல முடியலன்னு தெரியுமா? பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னால என்னை விட்டு இருக்கவே முடியல. ஆனா இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது மாலதி, என்னாலயும் உன்னை விட்டு இருக்க முடியாதுங்கிற விஷயம். இப்பதான் உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி இந்த அறிவு உனக்கு எங்க போச்சு? நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயே இந்த கல்யாணத்தை வேண்டாம் சொல்லிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல? முதல்ல நீ அழுகை நிறுத்த போறியா இல்லையா? இந்த அழுமோஜி எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ அழுதனால தாங்க முடியாது தெரியும்ல. என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு இது புடி. ராஜகுமாரன் வருவாரு, ராஜகுமாரிய கூட்டிட்டு போவாரு. எங்க கூட்டிட்டு போவாருக்கா? உங்க பள்ளத்துல உட்கார வச்சு மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அக்கா, அப்படின்னா நீயும் மாமியார் வீட்டுக்கு போயிடுவியா? ஏன் ராஜகுமாரனும் வருவாரு, என்னையும் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. மாலதி, இது அந்த பொம்மை தானே? நம்ம இந்த பொம்மையை வச்சுதான் நம்ம பொம்மை கல்யாண விளையாட்டு விளையாடுவோம். ஆனா நான் இது சின்ன வயசுல தொலைச்சிட்டேனே மாலதி. நீ தொலைக்கல, நான் தான் ஒளிச்சு வச்சேன். அக்கா அக்கா, நான் அப்படி செஞ்சேன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. ஆனாலும் அக்கா, மாமா உண்மையிலேயே உனக்கு பொருத்தமானவரு. உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவாரு. நிச்சயமா உனக்கு எந்த குறையும் வைக்கவே மாட்டாரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குக்கா, நிஜமா. மாலதி, நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு இந்த கங்கை நதியை விட்டுட்டு நான் எப்படி போறது மாலதி? நான் இங்க எப்பெல்லாம் வரணும், நான் ஒரு அனாதைங்கிற உணர்வே எனக்கு வராது. ஆனா இப்ப மாலதி, ஒண்ணு கவலைப்படாத. இது புடி. இதுல கங்கை நீர் மட்டும் இல்ல, அப்பா அம்மாவும் உன் கூட சண்டிகருக்கு வராங்க. உனக்கு எப்ப அவங்க ஞாபகம் வந்தாலும் நீ நீ இந்த தண்ணி கிட்ட பேசலாம். என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லலாம். நீ இந்த வீட்டுல விட்டுட்டு போற, ஆனா நம்ம அம்மா அப்பாவை நீ உன் கூடவே கூட்டிட்டு போற. பாத்து பாத்து, பொறுமையா. சபாஷ்டா செல்லம். இதே மாதிரி இன்னும் 2 பேக் தான் இருக்கு. அதையும் போய் எடுத்துட்டு வந்துருப்பாக்கலாம். நீங்க வாய் திறக்காம இருக்கிறதா நல்லது. நான் எப்ப எதை பேச ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு பதில சொல்ல வேண்டியதுதான் உங்க வேலை. ஏமா மாலதி, ஜீவிதா எங்க போயிட்டா? பாட்டி அவ லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருக்கா. இது இப்ப வந்துருவா. சரி. என்கிட்ட கொடுங்கக்கா, உங்க பேக நானே வச்சுக்கிறேன். பேட்டா பேட்டா, இந்த பேக்க நானே வச்சுக்கிறேன். நீ போய் ஓ சீட்ல உட்காரு. இதுதான் நீங்க 2 பேரும் தங்க போற ரூம். சுத்தமா வச்சுக்கணும்.
குப்பை போட்டீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு உங்க அம்மா மாதிரி வேலைக்காரங்க இந்த வீட்ல இல்ல. அக்கா, இந்த பெட் ரொம்ப ஹார்டா இருக்கு. நான் இதுல தூங்கவே மாட்டேன். வாக்கா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தீபாவளிக்காவது பெயிண்ட் அடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா, நான் வரைஞ்ச பெயிண்டிங்க பாத்தியா? அப்படியே ஒரு மாடு டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குல்ல? என்ன சமையல் ஆச்சா? சீக்கிரமா கொண்டு வா. பசியால உயிரே போயிடு போல இருக்கு. நான் சொன்னதை யாருமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்களே. ஜீவிதாக்கா, உங்களுக்கு வேண்டானா உங்களோட குலாப் ஜாமுனே நானே சாப்பிட்றவா? அக்கா, இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட் குக். உன்னை விட ருசியா யாராலையும் சமைக்கவே முடியாது. சமைச்ச இந்த கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். அக்கா, உனக்கு சந்தோஷம் தானே? ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா கண்ணு, உனக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தா இப்பவே சொல்லிடு. இந்த உலகத்துல உள்ள பொண்ணுங்கள்லாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புகுந்த வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும். இந்த குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துக்கு போயாகணும். இதுதான் நம்ம கலாச்சாரம்மா. நாங்க தான் இப்போ உன் கூட வரப்போறோமேம்மா. நாம இப்போ பிரிய போறோமா என்ன? அக்கா, இந்த சம்பிரதாயத்தை பொதுவா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஆனா ஜீவிதா, நீ எங்க கூட இருக்க போறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.